Hi students, welcome to VMAT channel. In the video 11th standard chapter 7 அணிகளும் அணிக்கோவைகளும் matrices and determinants example 7.24 எடுத்துக்காட்டு 7.24 இந்த क्वेश्चन தான் பார்க்க போறோம். காரணி தேற்றத்தை பயன்படுத்தி ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்திருக்காங்க. இந்த டிட்டர்மினன்ட் வந்து இந்த டேர்முக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? என நிரூபிக்க. Prove that by using factor theorem. சரியா? இதான் क्वेश्चन. இதே மாடல்ல ஏற்கனவே ரெண்டு क्वेश्चन நடத்திருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பாத்துக்கோங்க. ரைட். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ப்ரூஃப் பார்க்கலாமா? ரைட். ப்ரூஃப்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கொடுத்திருக்க டிட்டர்மினன்ட்க்கு நேம் கொடுக்கணுமா? லெட் determinant of a is equal to determinant of 1 x squared x cube 1 y squared y cube and 1 z squared z cube. சரியா? சோ கொடுத்திருக்க டிட்டர்மினன்ட்க்கு நேம் கொடுத்தாச்சு. அடுத்து என்னமா செய்யணும்? இந்த டிட்டர்மினன்ட்டோட காரணிகள் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இந்த RHSல இருக்கக்கூடிய டேர்ம்ஸை வச்சு நம்ம இந்த டிட்டர்மினன்ட்க்கு எது ஃபேக்டர்ஸா இருக்கும்ங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? சோ இங்க x - y இருக்கா? அப்ப நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்ங்க? x = y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சரியா? சோ x = y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுது இந்த அணிக்கோவை மதிப்பு 0 ஆச்சுனா, the determinant of a யோட வேல்யூ 0 ஆயிடுச்சுனா x - y ஃபேக்டர் ஆயிடும். சரியா? சோ முதல்ல அத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் x = y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? put x = y. பிரதியிடுங்க. therefore determinant of a is equal to determinant of 1 x க்கு பதிலா y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகுமாங்க? y squared y cube. then second row 1 y squared y cube, third row 1 z squared and z cube. so இந்த டிட்டர்மினன்ட்ல the first row second row ரெண்டையும் பாருங்க. 1 y squared y cube 1 y squared y cube ரெண்டு எப்படிமா இருக்கு? r1 உம் r2 உம் எப்படி இருக்குங்க? ஐடென்டிக்கலி ஈக்குவல், சர்வசமமா இருக்கு. அப்ப இந்த அணிக்கோவையோட மதிப்பு என்ன? 0. therefore determinant of a is equal to 0. அப்ப இந்த அணிக்கோவை மதிப்பு 0 ஆயிடுச்சு அப்படினா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூஷன் இங்க கொடுத்தோம்? x = y ன்னு கொடுத்தோமா? அப்ப எது காரணியா இருக்கும்? x - y. therefore x - y ஆனது எதோட காரணி? அணிக்கோவை a இன் ஒரு காரணி. சரியா? சோ x - y ஒரு ஃபேக்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. the next இருக்கக்கூடிய terms என்னது? y - z உம் z - x உம் இருக்கா? சோ அப்ப அந்த y - z உம் z - x உம் ஃபேக்டர்ஸ்னு நம்ம சொல்லணும். சரியா? இதே மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தும் சொல்லலாம். இன்னொன்னு சைக்ளிக் சிம்மெட்ரிக் ஃபார்ம்னு சொன்னோம் இல்லையா? வட்ட சமச்சீர் வடிவம். சரியா? சோ இந்த அணிக்கோவை a ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா 1 x squared x cube இருக்கு. இதுல இருக்கக்கூடிய x க்கு பதிலா y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா செகண்ட் ரோ கிடைச்சிடும். தென் x க்கு பதிலா z ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுது தேர்ட் ரோ கிடைச்சிடும். அப்ப இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம்? சைக்ளிக் சிம்மெட்ரிக் ஃபார்ம்ல இருக்கு, வட்ட சமச்சீர் வடிவத்துல இருக்கு. சரியா? அப்ப அணிக்கோவை a வட்ட சமச்சீர் வடிவத்துல இருக்கிறதுனால நம்ம டைரக்டா என்ன சொல்லிடலாம்? x - y ஒரு ஃபேக்டர்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுல இருந்து என்னமா சொல்லலாம்? y - z and z - x are also factors. சரியா? அப்ப x - y ஒரு காரணியா இருக்கு. then determinant of a வந்து வட்ட சமச்சீர் வடிவத்துல சைக்ளிக் சிம்மெட்ரிக் ஃபார்ம்ல இருக்குறதுனால இதே போல x - y ஐ போல y - z உம் z - x உம் காரணிகள். சரியா? சோ இதுவும் ஃபேக்டர்ஸ்னு சொல்லியாச்சு. ஓகேவாமா? ரைட். இப்போ 3 ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா? x - y, y - z and z - x. அப்ப இது மூணு தனித்தனியா ஃபேக்டர்ஸா இருந்தா இதோட மல்டிப்ளிகேஷன் என்னது? x - y into y - z into z - x is also a factor. சோ இதுவும் ஒரு காரணி. அப்போ இது மூணு தனித்தனியா காரணிகளா இருந்தாலும் நம்ம இத மல்டிப்ளை பண்ணும்போது அதுவும் எப்படி இருக்கும்? ஒரு காரணியா தான் இருக்கும். சரியா? therefore x - y into y - z into z - x also a factor. சரியாப்பா? ரைட். சோ இப்போ வந்து 3 ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா? தென் இங்க xy + yz + zx இருக்கு இல்லையா? இத நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்து ஃபேக்டர்னு கொண்டு வர முடியாது. சரியா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா m ன்னு ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? சோ mங்கற வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? காரணிகளின் பெருக்கலின் படி and முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் பெருக்கலின் படி. அது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்குரிய டிஃபரன்ஸ் பார்க்கணும். சரியா? இப்போ காரணிகளின் பெருக்கலின் படி பார்த்திடலாமா? காரணிகளின் பெருக்கலின் படி. காரணிகளின் பெருக்கல் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமா? காரணிகளின் பெருக்கல் எதுமா? இதுவா?
x minus y into y minus z into z minus x. So இங்கே power 1 இருக்கு, இங்கே power 1, இங்கே power 1. அப்போ டோட்டலா காரணிகளின் பெருக்கலின் படி எவ்வளோ? 3 சரியா? The degree of the product of the factors that is equal to 3. Then முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் பெருக்கலின் படி. முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் பெருக்கலின் படி. சரியா? சோ முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் பெருக்கலின் படி எவ்வளவு வருமா? முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் எதுங்க? 1y squared z cube இது மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது y squared into z cube னு கிடைக்குமா? சோ இங்க பவர் 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. சரியா? அப்ப இதோட படி எத்தனைமா? 5 சரியா? சோ முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் பெருக்கலின் படி that is equal to 5. சரியா? The degree of the product of the principal diagonal elements that is equal to 5. இல்ல இந்த m find out பண்ணிடலாமா? therefore m is equal to difference இது ரெண்டுக்கும் உள்ள difference அப்படினா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை தான் சப்ட்ராக்ட் பண்ணனும். சரியா? so m is equal to 5 minus 3 that is equal to what is the value? 2. so m ஓட மதிப்பு 2 ன்னு கிடைச்சிருக்கு. m ஓட மதிப்பு 0 வா இருந்தா நமக்கு ஒரு ஃபேக்டர் தெரியும் k. m ஓட மதிப்பு 1 ன்னு வந்ததுனா k into a plus b plus c. so m equal to 0 வரக்கூடிய क्वेश्चनும் m equal to 1 வரக்கூடிய क्वेश्चनும் நம்ம ஆல்ரெடி வொர்க் அவுட் பண்ணிருக்கோம். சரியா? இங்க வந்து m ஓட வேல்யூ 2 ன்னு வந்திருக்கு. அப்ப இதோட ஃபேக்டர் என்னமா? k into a squared plus b squared plus c squared plus l into ab plus bc plus ca வா? சரியா? இதுதான் வந்து ஃபேக்டர். பட் இங்க இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே xy z இருக்கா? அப்போ இந்த ஃபார்முலால வரக்கூடிய abc க்கு பதிலா நம்ம xy z சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். சரியா? சோ abc க்கு பதிலா xy z சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபேக்டர்மா கிடைக்கும்? therefore மற்றொரு காரணி. therefore the another factor is என்ன ஃபேக்டர் இது? k into x squared plus y squared plus z squared plus l into xy plus yz plus zx. சரியா? அப்ப இதுதான் வந்து மற்றொரு காரணி. சோ இப்ப இந்த எல்லா ஃபேக்டர்ஸ்மே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கு அப்புறம் என்னமா பண்ணனும்? அந்த டிட்டர்மினன்ட் எழுதணுமா? சோ டிட்டர்மினன்ட் 1 x squared x cube then 1 y squared y cube 1 z squared and z cube that is equal to இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் இங்க மல்டிப்ளிகேஷன்ல எழுதணும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க வந்து k into x squared plus y squared plus z squared plus l into xy plus yz plus zx. இது வந்து ஒரு ஃபேக்டர். சரியா? இது மட்டும் ஒரு ஃபேக்டர். இதோட மற்ற ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணனும். மற்ற ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு? into x minus y into y minus z into z minus x. சோ இத சமன்பாடு 1 ன்னு எடுத்துக்குவோம். சரியா? சோ இதுல இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா k யும் l யும் இருக்கா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை क्वेश्चनோட கம்பேர் பண்ணி பாருங்க. x minus y y minus z z minus x இந்த 3 டேர்ம்ஸும் இருக்கா? then xy plus yz plus zx மட்டும் தான் வரணும். பட் இங்க என்ன டேர்மா இருக்கு? இங்க x squared plus y squared plus z squared இருக்கு. இங்க தான் நமக்கு இந்த டேர்ம் இருக்கு. சரியா? இப்போ இந்த l ஓட வேல்யூ இங்க நமக்கு இந்த டேர்ம் வரணும். அப்ப l ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்? 1 இருக்கணுமா? சரியா? 1 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது தான் இந்த டேர்ம் அப்படியே கிடைக்கும். தென் இந்த டேர்ம் இங்க இல்ல ப்ரூஃப்ல. அப்ப இங்க k ஓட வேல்யூ என்னவா வரணும்? 0 ஆகணுமா? ஏன்னா k ஓட வேல்யூ 0 ஆனா அந்த டோட்டல் டேர்மும் 0 ஆகும். இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணா இந்த டேர்ம் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம k ஓட வேல்யூ l ஓட வேல்யூ இதுதான் அப்படிங்கறத நம்ம இத கம்பேர் பண்ணும்போதே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ k ஓட வேல்யூ 0 வரணும் and l ஓட வேல்யூ 1 வரணும். சரியா? அந்த வேல்யூஸை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? சோ இங்க k l ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம இங்க x y z க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனுமா? சரியா? என்னென்ன வேல்யூஸ்மா கொடுக்கலாம்? சோ இந்த x y z எல்லாமே சப்ட்ராக்ஷன்ல வருது இல்லையா? அப்போ நம்ம x y z க்கு ஈக்குவலா மட்டும் வேல்யூ கொடுக்க கூடாது. சரியா? x க்கும் இப்போ y க்கும் ஈக்குவலா கொடுத்துட்டோம்னா 0 ஆயிடும். அப்ப இந்த 3 டேர்ம்ஸ்மே இங்க 0 ஆக கூடாது. சரியா? அப்ப x y z க்கு ஈக்குவல் வேல்யூஸ் இல்லாம டிஃபரண்ட் வேல்யூஸ். சரியா? வேற வேற வேல்யூ நீங்க என்ன வேல்யூ வேணா கொடுத்துக்கலாம். சரியா? நான் இப்ப என்ன எடுக்க போறேன் அப்படினா x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 1 and z ஓட வேல்யூ 2 ன்னு எடுத்துக்க போறேன். சரியா? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. therefore from equation 1 சோ சமன்பாடு 1 இல் இருந்து இந்த அணிக்கோவையில பிரதியிடுங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கா? அடுத்து x squared 0 தானே? then x cube 0 தான். அடுத்து 1
y squared, y ஓட வேல்யூ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஸ்குவாட் பண்ணா 1 தான், கியூப் பண்ணாலும் 1 தான். தென் z க்கு 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப 1 இங்க 2 ஸ்குவாட் தான் 4 ஆ, தென் 2 கியூப் எவ்வளோ 2 into 2 into 2 that is 8. சரியா? so டிட்டர்மினன்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. that is equal to இங்க within the bracket k இருக்கு, x squared 0 வா, y squared 1 ஸ்குவாட் பண்ணா 1, z squared 2 ஸ்குவாட் பண்ணும்போது 4 ஆ. சரியா? அடுத்தது பிளஸ் L into xy, x into y ஆ, 0 into 1 0 பிளஸ் அடுத்து yz 1 into 2 2 வா, அடுத்தது பிளஸ் zx 2 into 0 வா 0. இந்த டேர்ம் முடிஞ்சதா? அடுத்த டேர்ம் பாருங்க x minus y 0 minus 1 ஆ, that is minus 1. அடுத்து y minus z 1 minus 2 that is minus 1. அடுத்து z minus x 2 minus 0 வா, that is 2. சரியாமா? சோ இப்போ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இந்த அணிக்கோவை விரிச்சு எழுதலாமா? இதுல ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா 2 எலிமெண்ட் 0 ஆ இருக்கு. அப்ப r1 வழியா விரிச்சு எழுதலாமா? expand by r1. r1 வழியா விரிச்சு எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பிளஸ்ல எடுக்கணுமா? ஆல்ரெடி வந்து +1 தான் இருக்கு. சோ 1 into இந்த 1 வரக்கூடிய ரோ காலம் விட்டுட்டோம்னா இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். 1 1 4 8. இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 into 8 8 ஆ, மைனஸ் 4 into 1 4 ஆ. சரியா? அடுத்து மைனஸ் 0. இந்த 0 வரக்கூடிய ரோ காலம் விட்டுட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா டோட்டலா மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான். தென் பிளஸ் நெக்ஸ்ட் எலிமெண்ட் 0 வா, சோ இங்கேயும் 0 இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணாலும் டோட்டல் வேல்யூ 0 தான். that is equal to இங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்க 4 plus 1 5 ஆ, that is 5k பிளஸ் இங்க 2 மட்டும் தான் இருக்கும். சோ 2l ஆ, தென் இங்க -1 into -1 plus 1 plus 1 into 2 that is equal to 2 வா. சரியாமா? so 8 minus 4 எவ்வளோ 4 ஆ, 4 into 1 4 that is 4 is equal to இங்க 5k plus 2l into 2 வா. இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இந்த சைடு கொண்டு வந்தா டிவிஷன் ஆயிடுமா? so இந்த 2 அந்த சைடு கொண்டு வாங்க, என்ன ஆகும் 4/2 வா, that is equal to 5k plus 2l. இந்த 2 ஆல கேன்சல் பண்ணும்போது 2 கிடைக்குமா? சரியா? அப்ப இதுல என்ன ஈக்குவேஷன் மா? which implies 5k plus 2l that is equal to 2. so இத ஈக்குவேஷன் 2 ஆ கன்சிடர் பண்ணுங்க. சரியா? நம்ம இதுவரைக்கும் ஒர்க் அவுட் பண்ண क्वेश्चंसல பாத்தீங்க அப்படினா டைரக்ட்டா kங்கற ஒரு கான்ஸ்டன்ட் தான் வந்திருக்கும், டைரக்ட்டா k ஓட வேல்யூ கிடைச்சிருக்கும். சரியா? பட் இங்க k l னு 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குிறதுனால நமக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூ x y z க்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூ கொடுக்கும் பொழுது k l ல ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம k வேல்யூ l வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படினா இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சரியா? அந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணனும், தீர்க்கணும். தீர்க்கும் பொழுது தான் k ஓட வேல்யூ l ஓட வேல்யூ கிடைக்கும். சரியா? இப்போ இதல இப்போ x y z க்கு 0 1 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி x y z க்கு வேற ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணா கூட போதும். அந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இப்போ x equal to 0 then y is equal to the +1 க்கு பதிலா நான் -1 ன்னு எடுத்துக்கிறேன். z is equal to 2. சரியா? நீங்க எல்லா வேல்யூஸும் மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். சரியா? ரைட். so therefore from equation 1, so சமன்பாடு 1 ல இருந்து அந்த டிட்டர்மினன்ட்ல என்ன இருந்தது 1 x squared na 0 வா, இதுவும் 0 தான். then y is equal to -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். so இது 1 -1 ஸ்குவாட் பண்ணும்போது +1, அடுத்து -1 கியூப் பண்ணும்போது -1 வருமா? சரியா? third row பாருங்க, z க்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். so 1 2 squared na 4 and 2 cube na 8 ஆ, that is equal to இங்க என்ன டேர்மா இருந்தது k into x squared plus y squared plus z squared ஆ, that is 0 -1 ஸ்குவாட் பண்ணா +1 2 ஸ்குவாட் பண்ணா 4 plus l into xy மல்டிப்ளை பண்ணும்போது 0 வா, then yz 2 into -1 -2, அடுத்தது zx 2 into 0 0. சரியா? அடுத்த டேர்ம் என்னமா x minus y ஆ, இப்ப 0 minus of -1 ன்னு வரும், that is +1 ஆ, then y minus z -1 -2 ன்னு வரும், that is -3 ஆ, then z minus x 2 minus 0 that is 2. சரியாமா? ரைட். இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணலாமா? so expand by r1 1 into the 1 வரக்கூடிய ரோ காலம் விட்டுட்டோம்னா இங்க 1 into 8 8 ஆ, ஃபார்முலால ஒரு மைனஸ் 4 into -1 -4. அப்ப இது என்ன ஆயிடும்? +4 ஆயிடுமா?
அடுத்த ரெண்டு டேர்மும் 0 தான், அதை ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தென் இங்கே 1 + 4 5ஆ, 5kயா. சரி, அடுத்தது இங்கே -2ஆமா, ஸோ -2l இன்டூ இங்கே 1 × -3 -3 -3 × 2 -6ஆ. சரியாம்மா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 8 + 4 12ஆ, 12 × 1 12 தான். ஸோ 12 that is equal to 5k - 2l into -6. இந்த -6 அந்த சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணிடலாமா? அப்போ என்ன ஆகுமா? ஸோ 12/-6 that is equal to 5k - 2l. ஸோ 6 ஆல் டிவைட் பண்ணும்போது 2வா, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ என்னவாயிடும்? -2வா. ஸோ it implies 5k - 2l that is equal to -2. சரியா? இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். தீர்த்து அதுலேருந்து k வேல்யூ l வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? என்ன பண்ணலாமா? ரெண்டுமே 2l இருக்கு, ஒன்று ப்ளஸ்ல இருக்கு, ஒன்று மைனஸ்ல இருக்கு. ஸோ டைரக்டா ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் டைரக்டாக ஆட் பண்ணும் பொழுது இங்கே 5k + 2l that is equal to 2. தென் இங்கே 5k - 2l that is equal to -2. ஆட் பண்ணுறோம், டைரக்டாக ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? 5k + 5k எவ்வளோமா? 10kயா. ஸோ 10k that is equal to ஆட் பண்ணுங்க 2 - 2 that is 0வா. இப்போ கேவோட வேல்யூ என்னமா? 0/10 வருமா? that is 0. ஸோ கேவோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. தென் என்ன பண்ணலாம்? கேவோட வேல்யூ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? சப்ஸ்டிட்யூட் k இன் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. k க்கு 0 போட்டா 5 × 0 0வா. சரியா? பிளஸ் 2l that is equal to 2. அப்ப 2l is equal to 2வா. which implies l is equal to 2/2 கிடைக்குமா? that is 1. therefore k ஓட வேல்யூ 0 and l ஓட வேல்யூ 1. சரியா? ரைட். இப்போ இந்த 2 வேல்யூஸையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் 1x² x³ 1y² y³ 1z² z³ that is equal to k into x² plus y² plus z² plus l into xy plus yz plus zx into x minus y into y minus z into z minus x. இதுதான் வந்து நமக்கு நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ண ஈக்குவேஷன் 1. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய k ஓட வேல்யூ l ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சரியா? சப்ஸ்டிட்யூட் k, l in equation 1. k, l இன் மதிப்புகளை சமன்பாடு 1 இல் பிரதியிடலாமா? ஸோ அணிக்கோவை 1x² x³ 1y² y³ and 1z² z³ that is equal to substitute பண்ணுங்க. k க்கு 0வா. ஸோ இங்கே k க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுமா மல்டிப்ளை பண்ணும் பொழுது. தென் l is equal to 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 1 into xy plus yz plus zxன்னு கிடைக்குமா? அப்போ இங்கே என்ன டேர்ம் இருக்கும்? xy plus yz plus zx. இந்த இடம் புரியுதாமா? டைரக்டாக கொடுத்துருக்கேன். k ஓட வேல்யூ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்பொழுது இது ஃபுல்லாக 0 ஆகிடும். l க்கு 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்பொழுது மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். தென் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம் x minus y into y minus z into z minus x. சரியா? இதை அப்படியே நம்ம கொஸ்டினோட கம்பேர் பண்ணி பாருங்க. ப்ரூஃப் கிடைச்சிருச்சாமா? சரியா? ரைட். ஸோ x minus y into y minus z into z minus x into xy plus yz plus zx. சரியா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான ப்ரூஃப். புரியுதா? ஸோ இதுதான் வந்து காரணி தேற்றத்தை பயன்படுத்தி நிறுவக்கூடிய முறை. ஸோ இங்கே எம்மோட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ 1 அண்ட் எம்மோட வேல்யூ 2 வரும்பொழுது டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஸோ இந்த 3 மாடல்ஸ்லையுமே நம்ம கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதே மாடலில் எக்ஸசைஸ்லையும் எக்ஸாம்பிள்லையும் இன்னும் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.